ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஎம் கிசான் திட்டத்திற்கான 17வது தவணை தொகை இந்த தேதியில் தான் வரப்போகிறது. அதற்கான தகவல் தான் வெளியாகியுள்ளது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கணும்னு சொன்னால் கண்டிப்பாட்டு இதை நீங்கள் முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அதற்கான புதிய தகவல் வந்து வெளியாகியுள்ளது. ஸோ அது என்ன தகவல்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி பயனுள்ள வீடியோலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் வந்துட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்முடைய மத்திய அரசால் கொண்டு வரப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தில் ஒன்று தான் பிஎம் கிசான் திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் பார்த்திங்கன்னு சொன்னால் விவசாயிகளின் வங்கி கணக்கில் ஆண்டு ஒன்றுக்கு 6000 ரூபா அவங்க செலுத்திட்டு வராங்க நம்முடைய மத்திய அரசு. இது பார்த்திங்கன்னா ஒரு வருடத்திற்கு 3 தவணையாட்டு ஒவ்வொரு தவணையும் 2000 ரூபா வைத்து 3 தவணைகளாட்டு ரூபாய் 6000 ரூபாய் வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டமானது பார்த்திங்கன்னா விவசாயிகளுக்கிடையே மிகவும் ஒரு வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாகும். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா மத்திய அரசால் கொண்டு வரப்பட்டது. இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தால் பார்த்தீங்கன்னா 16 தவணையாட்டு ரூபாய் 2000 ரூபாய் வைத்து விவசாயிகளின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு விட்டது. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் உள்ள பெரும்பாலான விவசாயிகள் இந்த திட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா பயன்பெற்றுட்டு வராங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நம்முடைய பிரைம் மினிஸ்டர், அதாவது பார்த்தீங்கன்னா 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள பிரதம மந்திரி மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பதவியேற்ற உடனே முதல் கையெழுத்தாட்டு இந்த விவசாயிகளுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் சொல்லியிருக்காங்க. அது என்ன செய்தின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் விவசாயிகளின் வங்கி கணக்கில் அவங்களுடைய 17வது தவணை தொகையை போடுவதற்காட்டு அவங்களுடைய கோப்பில் கையெழுத்து போட்டுருக்காங்க. இந்த கையெழுத்து தான் முதல் கையெழுத்து. இதனால் பார்த்தீங்கன்னா விவசாயிகள் மகிழ்ச்சியாக உள்ளன. இந்த கையெழுத்து பார்த்தீங்கன்னா இன்று தான் போடப்பட்டது. இந்த கையெழுத்து போட்ட பிறகு விவசாயிகளின் வங்கி கணக்கில் ரூபாய் 2000 ரூபா வர வைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், விவசாயிகளின் வங்கி கணக்கில் இந்த 17வது தவணை தொகை வரணும்னு சொன்னால் நீங்கள் கண்டிப்பாட்டு இகேஒய்சி பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த 17வது தவணை தொகையான ரூபாய் 2000 ரூபா வர. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்னுமே இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாட்டு நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அப்டேட் பண்ணால் மட்டும்தான் இந்த 17வது தவணை தொகை பார்த்தீங்கன்னா இப்பொழுது நம்முடைய பிரதம மந்திரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதற்கான அமௌண்ட்டு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாட்டு இகேஒய்சி அப்டேட் பண்ணுங்கள். அது எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு இந்த இகேஒய்சி அப்டேட் பண்ணாமல் இருக்கிறனாலேயே அவங்களுக்கு அமௌண்ட் வராமல் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17வது தவணை தொகை கண்டிப்பாக கிடைக்கணும்னு சொன்னால் உடனடியாட்டு நீங்கள் இகேஒய்சி பண்ணுங்கள். இகேஒய்சி பண்ணி தான் ரொம்ப ஈஸி தான். உங்களுடைய வீட்டில் இருந்தபடியே உங்களுடைய மொபைலை பயன்படுத்தி ஆன்லைனில் பண்ணிக்கலாம். வித்தின் ஒரு 1 வினாடிக்கு உள்ளாலே நீங்கள் ஈஸியாகிட்டு நீங்கள் இகேஒய்சி பண்ணியிருக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைலில் கூகுள் குரோமை ஓப்பன் பண்ணிடுங்க. நான் கூகுள் குரோமோ ஓப்பன் பண்ணிட்டேன். அதில் சர்ச் பாக்ஸில் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க பிஎம் கிசான் KISAN அப்படி டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்ச் கொடுத்துருங்க. சர்ச் கொடுத்தோன்னா அதில் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் வரும் பாருங்கள், பிஎம் கிசான் சாமான் நீதின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணால் இப்போ கொஞ்சம் வெப்சைட்டு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் ஒரு 5 செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்கலாகவே உங்களுக்கு அது சர்ச் ஆகி அதனுடைய மெயின் பேஜுக்கு வரும். இதுதான் அதனுடைய மெயின் பேஜ். இதில் தான் அது பிஎம் கிசானுக்கான ஓன் வெப்சைட்டு. இதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தாலே தெரியும் பாருங்கள், இகேஒய்சி கண்டிப்பாட்டு மேனட்டரி பிஎம் கிசானில் ரெஜிஸ்டர் பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க ஃபார்மர். அதுவும் பார்த்தீங்கன்னா ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி அவைலபிள்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஎம் கிசான் போர்ட்டல்லே கொடுத்துருக்காங்க. நீங்கள் சிஎஸ்சி சென்டருக்கோ எந்த ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கோ போய் நீங்கள் பண்ணக்கு தேவையில்லை, வீட்டில் இருந்தபடியே மொபைல் மூலம் பண்ணிக்கலாம். அதற்கு தான் இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, ஓடிபி பேஸ்டு இகேஒய்சி இன் அவைலபிள். ஸோ இந்த திட்டத்தின் மூலம் நீங்கள் ஆல்ரெடி அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தால் உங்கள் ஆதார் கார்டு வச்சு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணீங்களோ அந்த ஆதார் கார்டை நீங்கள் இதில் என்டர் பண்ண வேண்டியிருக்கேன். ஸோ நான் அது கிளியராக சொல்கிறேன். அதுக்கு கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வாங்க. ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் இதிலே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருப்பாங்க இகேஒய்சின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணாலும் ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு லோட் ஆகிட்டு அதனுடைய மெயின் பேஜுக்குள்ளால போகும். பாருங்கள், இதில் த சர்வீஸ் அன்அவைலபிள்னு சொல்லிட்டு காட்டுது, சர்வீஸ் அவைலபிள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இப்படி நீங்கள் இழுத்து ஸ்க்ரோல் பண்ணி விடணும். ஸோ 2 or 3 டைம்ஸ் நீங்கள் இழுத்து விட்டால் தான் அதனுடைய மெயின் பேஜுக்குள்ளால போகும். பாருங்கள், நமக்கு வந்துட்டு இதுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க பாருங்கள், ஓடிபி பேஸ்டு இகேஒய்சின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் கரெக்டாக டைப் பண்ணிடுங்க. ஆதார் நம்பரை டைப் பண்ண பிறகு இதில் செர்ச்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க.
கிளிக் பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பேஜுக்குள்ளால போகும். பேஜுக்குள்ளே போன பார்த்து உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் பண்ணியிருக்க ஒரு மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் கொடுத்தா போதும். ஈஸியாகவே உங்களுடைய இந்த பிஎம் கிசான் திட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இகேஒய்சி ஈஸியாகவே அப்டேட் ஆயிரும். அப்டேட் ஆனால் இந்த 14வது தவணை தொகையான 2000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கில் செலுத்தப்படும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கு வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.